அன்பிற்கும் பாசத்திற்குரிய அன்பார்ந்த மாணவ மாணவர்களே, பெற்றோர்களே, இந்த கிட்ஸ் ஷேடோ என்று இந்த பள்ளியை ஆரம்பித்து இன்றைக்கு சூப்பரான ஒரு நேம், பாடசாலை. பேரை கேட்டாலே படிக்கணும் போல இருக்குது. பாடசாலை ஆரம்பித்து சிபிஎஸ்சி ரொம்ப இந்த பகுதி மக்களுக்கு சிபிஎஸ்சி பர்மிஷன் வாங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அது அவங்களுக்கு தெரியும். கிட்ஸு ஸ்கூல் ஆரம்பித்து அதுக்காக போராடி வாங்க. நம்ம சார்கிட்ட நான் கேட்டேன். அவர் சொன்னார், இன்னும் 3 வருஷம் கழிச்சு தான் 8th 10th அந்த மாதிரி தருவாங்க. அதன் பிறகு தான் +2 அப்படின்னாங்க. நிச்சயமாக கண்டிப்பாக இந்த பாடசாலை நிறைய அங்கீகாரங்கள் பெற வேண்டும். நிறைய மாணவர்கள் இதில் கலந்துக்கின்னு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்த வேண்டும். மேயர்கிட்ட பேசுகிறப்ப சொன்னாங்க, அவங்களுடைய பிள்ளைங்களும் இங்கே தான் படிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வரப்போ பார்த்தேன், ஸ்கூல் எதுவும் தெரிற மாதிரியே தெரில. ஸ்கூல் எங்கே இருக்குதுன்னு ஒரு சந்தேகமாக இருந்தது. அப்புறம் பார்த்தா சிஸ்டர் சொன்ன மாதிரி ஸ்மார்ட்டான பில்டிங், ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்குது. பார்த்தா அது வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதில் நான் ஆரம்ப கல்வி சென்ட் சேவியர் ஸ்கூலில் படித்தேன். அப்புறம் எம்சிடிஎம் ஸ்கூலில் படித்தேன். அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். பிரசிடென்சி காலேஜில் 89-94 நான் எம்எஸ்சி பாட்னி, பிஎஸ்சி பாட்னி பண்ணிட்டு எம்எஸ்சி பாட்னி பண்ணேன். அதுக்கப்புறம் 95 to 98 லா காலேஜ் முடித்தேன், மதுரை சட்டக்கல்லூரியில். இப்போது கிட்டத்தட்ட 28 வருஷங்கள் நான் லாயராக இங்கே இருக்கிறேன். ஒரு பக்கம் சினிமா, ஒரு பக்கம் இங்கே லாயர். நான் சினிமாவில் ஒரு லவ் ஃபெயிலியர் சாங்கெல்லாம் பாடுவேன். நான் லவ் ஃபெயிலியர் கிடையாது. சினிமா அது இயக்குனர் தருவார், அவருக்காக நான் பணம் போட்டு படம் எடுக்கிறாங்க. அந்த படம் சக்ஸஸ் ஆகிறப்போ அந்த ஒரு காதல் தோல்வி ஒரு சீன் வச்சா தான் நல்லா இருக்குன்னு வைப்பாங்க. அதே போல் இந்த ஒயின் ஷாப்லலாம் தண்ணி அடிக்கிற மாதிரிலாம் இருக்கும். அது பிரிவில் எனக்கு அந்த பழக்கம் கிடையாது. சினிமாக்காக பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதில் இங்கே வரக்கூடிய அத்தனை தகுதியும் எனக்கு இருக்குது. ஏன்னா பாடகர் நினச்சிக்கூடாது, கானா பாரா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. எனக்கு அந்த மெரிட் இருக்குது. இந்த மேடைக்கு என்னை அறிமுகப்படுத்தி பரிந்துரை செய்த அன்பு சகோதரர், என் கூட ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணுறாரு, எடிட்டர் வினோத் விஜய் மற்றும் எடிட்டர் பிரசாத், அவங்க டீமுக்கெல்லாம் நான் நன்றி சொல்கிறேன். நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், பயங்கர பிஸி. டைமே கிடையாது, 10 நிமிஷம் கூட டைம் இல்லை இன்னைக்கு தரக்கூடிய டைம். அவங்க நிறைய உதவிகள் பண்ணியிருக்காங்க. அவங்களோட அன்புக்காகவும் இந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் இந்த அண்ணனை பார்த்தேன். நான் இந்த கேட்டேன், நான் செம்மையாக இருக்குது ஸ்கூல், இன்னும் நீங்கள் நல்லா டெவலப் பண்ணலாம். பாடசாலையை நம்பி நிறைய பேர் படிக்க வருவாங்க. நான் பேரே வித்தியாசமாக இருக்குது. ஒருத்தர் நேமில் தான் இருக்கும். இது பாடசாலை என்பது பொதுவானது, பாமர மக்களுக்கும் போய் சேர்ற மாதிரி ஒரு நேம். அழகான ஸ்கூல், 20க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள், நிறைய நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ், அன்பான கரஸ்பாண்டன்ட், பிரின்சிபல் எல்லாம் நல்லா இருக்காங்க. இந்த பகுதி மக்கள்லாம் நல்லா பலன் அடையலாம். இந்த ஸ்கூல் முடிக்கிறவங்க 12 வருஷம் ஆச்சுனாரு. நிச்சயமாக இன்னும் 10 வருஷம் கழிச்சா இந்த ஸ்கூலில் படித்த பிள்ளைங்க படிப்பாங்க. கண்டிப்பாக இந்த பாடசாலை கண்டிப்பாக படிப்பாங்க. அதில் எல்லாருக்கும் சொல்லுங்க, கானாபாலை எங்கே போனாலும் ஸ்கூலில் பிள்ளைங்கள சேருங்கன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. கல்வி அது திருப்பியும் கிடைக்காது, அது திருட முடியாது. படிக்கலாம், துட்டு குத்து படிக்கலாம். நான் படித்த கல்வியை அவர் வாங்க முடியாது, விலை கொடுத்துலாம். வீடு இல்லை, இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அக்ரிமெண்ட் பண்ணி வாங்கிக்கிறதுக்கு. அதில் கல்வி நம்ம மனசில் தான் இருக்கும். அந்த கல்வி செல்லும் கிடைப்பது ரொம்ப கஷ்டம். பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைங்க மேலே அன்பாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க, அவங்க மேலே பாதுகாப்பாக இருங்க. தேவையில்லாத விஷயங்கள் குழந்தைகள் தலையிடும் போது அன்பாக அதை சரி செய்யுங்க. இந்த ஸ்கூலுக்கும் தலைமை ஆசிரியர், என்னுடைய ஃபவுண்டர், கரஸ்பாண்டன்ட், டீச்சர்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் ஒத்துழைப்பு தாங்க. முடிந்தால் அடுத்த வருஷம் கண்டிப்பாக நான் இந்த ஆண்டு விழாவில் மேயர் சொன்னாங்க, எப்போ கூப்பிட்டாலும் வந்துடுறேன், நான் கீழே தான் உட்காரணும் அப்படின்னாங்க. இப்போது இந்த கான்வெகேஷன் தரப்பு நான் சொன்னேன், நீங்கள் தான் சிஸ்டர் தரணும் அதுக்கு. நீங்கள் இந்த ஸ்கூலோட குடும்பம், உங்கள் பையனை இங்கே படிக்கிறான், நீங்கள் எங்கேயும் போக முடியாது. எங்கே நிகழ்ச்சி இருந்தாலும் பாடசாலையில் ஆண்டு விழா நீங்கள் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். அதில் இந்த பாடசாலை
மிகப்பெரிய கல்லூரியாக வர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு பதிவு செய்கின்றேன். அது பொதுமக்களாகிய மாணவர்களின் பெற்றோர்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. எல்லார்ட்டும் சொல்லுங்க, நடக்கிறத சொல்லுங்க. ஸ்கூல் நல்லா நடந்தால் 4 பேர் சேர போகிறான். ஸ்கூல் நல்லா இல்லைன்னா அதை பற்றியும் சொல்லலாம். இங்கே யாரும் மேனேஜ்மெண்ட் யாரும் உங்களை மிரட்ட போகிறது கிடையாது. ஸ்கூல் நல்லா இருக்குது, என் பையன் நல்லா படிக்கிறான், நல்லா டிசிப்ளினாக இருக்கிறான், நல்லா டீச் பண்ணுறாங்க, அவனுடைய வயசுக்கு ஏற்றதிலும் நாலேஜ் அதிகமாக இருக்குது, எங்கள் ஸ்கூல் நல்லா இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா 4 பேர் இந்த ஸ்கூலில் வந்து சேருவாங்க. இதுதான் நீங்கள் ஸ்கூலுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை. விரைவில் இந்த பாடசாலை 8th 10th அப்படியே +2 போயிட்டு நிச்சயமாக ஒரு கல்லூரியாக வர வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பாக, என்னுடைய சார்பாக, என் குடும்பத்தின் சார்பாக நான் வந்து கேட்டுக்கொள்கின்றேன். பாட்டு பாடிட்டு தான் போகணும், ஏன்னா வயிறு மடிக்க அடிப்பாங்க எல்லாம். நிறைய பாட்டு சினிமாவில் எழுதியிருக்கிறேன். இப்போ திரைப்படங்களில் நான் வந்து நிறைய போர்த்து கிடையாது, எல்லாம் ஃபுல் அவேர்னஸ் சாங் தான் நான் பாடுறேன். நான் இப்போட சமீபத்தில் இந்த டிராஃபிக் அவேர்னஸ்லாம் நிறைய பாட்டு நான் பாடியிருக்கிறேன். பைக்கில் ஏறி பண்ணுற ஜாலி, தவறி விழுந்துட்டான் ஆலய காலி, பத்திரமா போகணுண்டா நீயும் வீட்டுக்கு, பாதை மாறி நீயும் போயிடாத சுடுகாட்டுக்கு. ரோட்டுல தான் சின்ன பசங்க குறுக்க போவண்டா, பைக்க ஓட்டுற நீ 4 பக்கமும் பார்த்து போனண்டா. 8 வயசு பையன் கூட பைக்க ஓட்டுறான், அவனை பெத்தவனும் ஓட்டுறத பார்த்து சிரிக்கிறான். பைக்க ஓட்டத்தான் குழந்தை இடம் பிடிக்கிறான், பாதி வயசுலயே சுடுகாட்டுல இடம் பிடிக்கிறான். பைக்கு கொடுக்காதீங்க, அவன் படித்து அவன் சம்பாதிச்சு வாங்கிக்கிட்டான், அந்த வேலையை நீங்கள் செய்யாதீங்க. பிள்ளைங்களை வாங்கி தராதீங்க. மொபைல் ஃபோன், மொபைலில் 100 விஷயத்தில் 99 நல்ல விஷயம் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு பிள்ளைங்க அந்த ஒரு கெட்ட விஷயத்தை பார்ப்பாங்க. அதில் 99 நல்ல விஷயத்துக்கு அந்த மொபைல் ஃபோனை கொடுங்க. மொபைல் ஃபோன் தரக்கூடாதுல. இனி வருங்காலத்தில் குழந்தை பிறந்தவனே கொடுத்துருவாங்க. ஹாஸ்பிட்டலில் மொபைல் ஃபோன் இருந்தால் தான் பையனுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தருவேன் அப்படின்வாங்க. அதுபோல் ஒரு காலம் வரும். உங்கள் பையன் பேரில் சிம் கார்டு வாங்கிட்டு போயிடுங்க, அப்பயே கொடுத்துருவாங்க. இப்போ குழந்தை பிறந்தோடனே கையில் சிம் கார்டு நம்பர் போட்டு கொடுத்துருவாங்க. அப்படி வரும். கொடுங்க ஃபோன். அது வந்து படிப்பு சம்பந்தமான விஷயங்களை வந்து பிள்ளைங்க கற்றுக்கிட்டோம். பிள்ளைங்க மேலே அன்பாக இருங்க, அவங்கள பாதுகாப்பாக இருங்க. இந்த பள்ளிக்கு பேரண்ட்ஸ் நீங்கள் வந்து ஒத்துழைப்பு தாங்க. இதெல்லாம் நிர்வாகம் சொல்லி நான் உங்கள்கிட்ட பேசலை, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. மேடம் மேலே வந்த பேர் தான் தெரியும் யாரோட இடம் இது, யாருக்கு டீச்சர், யார் பிரின்ஸிபல், அப்படி இவங்க யாருமே எனக்கு தெரியாது. நான் உங்கள் மேலே ஒரு அக்கறையில் நான் வந்து இந்த விஷயத்த சொல்கிறேன். மெட்ராஸ் திரைப்படத்துக்காக நான் எழுதி பாடிய பாடல், ஒரு பாடல் வந்து பாட்டுப்பேன். காதலில் தோத்துட்டு கண்ணத்துல கைய வச்சிட்டான், ஓடுற பாம்பு பிடிக்கிற வயசுலதான், ஏறுற உடையிற முருங்கக்கு மரத்துலதான், கைக்கு தாங்கிட்டுத்தான் வாய்க்கு தாங்கிட்டு தாங்க
வத்தி பத்தியான போல கட்டம் ஒண்ணு கட்டித்தானே வாழும் நம்ம வாழ்க்கையில். இன்பம் வரும் துன்பம் வரும் காதல் வரும் காலம் வரும் எப்பொழுதும் கவலை இல்லை. காலத்தான வாரி விட்டு நாங்க மேல ஏற மாட்டோம் கோடிக்கு தாசப்பட்டு. காசு கையில் வந்துட்டாலும் கஷ்டத்தில் வாழ்ந்துட்டாலும் போக மாட்டோம் மண்ணை விட்டு. கதையை தாண்டி நீ நடைய போவிடாத நினைச்சா நீ தட்டி கேளுடா. கதையை தாண்டி நீ நடைய போவிடாத நினைச்சா நீ தட்டி கேளுடா. நானே கப்பல் கரப்போல் சேர்ந்திடலாம். வாழ்க்கையில் ஒரு நாள் அக்கறைக்கு இக்கரு எப்பொழுதும் பச்சுத்தான். நன்றி. மீண்டும் ஒரு முறை என் அன்பு சகோதரர் எடிட்டர் வினோத் விஜய், எடிட்டர் பிரசாத், அவங்க டீமுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிறேன். நிறைய டான்ஸு எல்லாம் இருக்குது, பார்க்க முடியல. நான் வேற ஒரு வேலையாக இருக்கிறேன். அடிக்கடி வருவேன், அதில் அடுத்த வருஷம் பார்த்துக்கிறேன் கண்டிப்பாக. இந்த ஃபவுண்டர், கரஸ்பாண்டன்ட், பிரின்சிபல், டீச்சர்ஸ்லாம் இதை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ டெவலப் பண்ண முடியுமோ பண்ணுங்க. கண்டிப்பாக நிச்சயமாக பேரண்ட்ஸ் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. பிள்ளைங்க அவங்களுக்கு தெரியாது, நீங்கள் சொல்வதான் அவங்க செய்வாங்க. இந்த ஸ்கூல் மென்மேலும் பாடசாலை, மீண்டும் சொல்கிறேன், பாடசாலை ஒரு பெரிய கல்லூரியாக வளர்வதற்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. Thank you, Bala sir, for your wonderful inspiration and awareness words. Now I welcome Mrs. Ramya ma'am with great pleasure to present our annual report. Good evening to one and all present here. I welcome our honorable chief guest, respected principal and advisors for our 12th annual day celebration. A warm welcome to all. Now let's take a look at our annual report of our school. We started this academic year 25 to 26 with Grandparents Day. We invited all our grandparents of our kids to share their happy feelings about their grandchildren. We also conducted some fun events to them. Everyone enjoyed a lot. Along with the success of Grandparents Day, we celebrated Father's Day. We arranged a selfie booth for fathers, took photos with their kids, and our kids gifted their fathers by their crafts. Next, our celebration was Independence Day. We conducted a mini marathon to our kids and also our alumni. Everyone participated in marathon. We also gave certificates and medals to our kids. After Independence Day, we celebrated Krishna Jayanti. On that day, boys dress up like Krishna and girls as Radhe. We also conducted Uriyadi for our kids along with Krishna Jayanti. Next, we celebrated Vinayagar Chaturthi in our school. Our kids came to school in a traditional attire. Next, our celebration was Diwali. We also burst crackers with our kids. All our kids enjoyed a lot. Every month, last Friday, we celebrated Colors Day. All our kids wore respective color dress assigned by us and also brought toys with them and explained a few lines about them. It gave more confidence to them. For kindergarten children, in everyday assembly, we had thought for the day and Tirukural for them. Without any hesitation, all our kids executed them in a bold manner. Before assembly, every day we had a yoga in our school. Mrs. Pravina, yoga tutor, gave practice yoga by warm-up, asanas and pranayama. All our kids showed yoga performance in sports day.
Next, our biggest celebration was Children's Day. We invited all our parents to attend the function, and our kids disguised themselves as special appearance, and also our kindergarten kids performed skit, and we gave saplings as a return gift. It was a very big success. Every year we celebrated Navaratri in a grand manner. We arranged Golu on Vijayadashami. Gurukul came to our school and make a puja, and all our kids wrote their first letters in Paddy. And also we introduced piggy bank to our kids to know the value of savings. Every day kids brought coins and put it in their respective piggy bank. At the end of the year we will give their piggy bank. Every year 3-in-1 celebration was Christmas, New Year and Red Day. Santa Claus invited our kids and took photos with them. Next, the first month of this year, we celebrated Pongal in a grand manner. This year, we celebrated Pongal in Padasalai. We had Rangoli and cooking events, and also Uriyadi for parents, and also we had pottery, bullock cart ride, star, Kili Josiam. All our kids and parents enjoyed a lot, and it was a very big success. After Pongal, we had sports day in Padasalai. Our kindergarten kids performed march past in their respective house uniforms, and also we conducted sports for our kids, and we gave certificates, medals to winners as well as participants. On that sports day, the main highlight was our kids hosted the events in a bold and confident. It makes us very happy. Above all, now we are in 12th annual day celebration. Today our kids will show what they have learned. Parents, kindly cheer up our kids and enjoy their performance. Last but not the least, we are very happy to announce that our admission is going on in all branches as well as in Padasalai. At Padasalai, we believe education goes beyond books. We empower children with practical skills, values and self-confidence. Our goal is to shape responsible learners ready for the real world. Parents, kindly continue your support and cooperation to us. Thank you all.